அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மாபாத். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 5ஆம் தேதி இலங்கையில் குறிப்பாக கண்டி மாவட்டத்தில் இனவாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கொடூர தாக்குதலை நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த தாக்குதலை முன்னிட்டு ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யவிருக்கிறோம், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய உதவிகள் எந்த மாதிரி அமையும் என்று சொல்லி பலர் நம்மை தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள். நிறைய மக்கள் நமக்கு உதவி செய்கின்ற காரணத்தினால நம்முடைய திட்டங்கள் எந்த மாதிரி அமைந்திருக்கும் என்று சொல்லி பலர் கேட்கின்ற காரணத்தினால அது சம்பந்தமான ஒரு முழுமையான விளக்கத்தை பதியலாம் என்று நாம் ஆசைப்படுகிறோம். இதில் என்ன மாதிரி நாம் உதவி செய்ய போகிறோம் என்ற தகவலை மாத்திரம் சொல்லாமல், இந்த சம்பவத்தை முன்னிட்டு தௌஹீத் ஜமாத் என்ன செய்தது, இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறது, இனிமேல் நாங்கள் என்ன செய்யவிருக்கிறோம் என்ற ஒரு முழுமையான தகவலை பதிய வைக்கலாம் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த 5ஆம் தேதி பிரச்சனை ஆரம்பமாகிறது. பிரச்சனைக்குரிய காரணங்களை நாம் அனைவருமே தெரிந்து வைத்திருக்கிறோம். 2 சாராருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை காரணமாக அதை மையப்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இனவாதிகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்துகிறாங்க. இந்த தாக்குதல் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிலைமை நமக்கு தெரிய வருகிறது. பொதுவாக அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாருக்குமே நிலைமை தெரியும். இந்த பிரச்சனையை முன்னிட்டு இவங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடுக்கிறதுக்கு தயாராகிறாங்க, பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறாங்க என்ற தகவல் நமக்கு தெரிய வருது. ஒரு சிங்கள சகோதரர் செத்து போகிறாரு, அவருடைய அந்த மரணத்தை அடிப்படையாக வைத்து முஸ்லீம்களை தாக்கவிருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்த திட்டம் தீட்டுறாங்க என்ற தகவல் நமக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே நம்ம ஜமாத் சார்பாக நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், போலீஸ் உயர்மட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி அவர்களை அந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் செல்வதற்கு அனுமதி கொடுக்காதீங்க, ஏன்னா ஊர்வலம் வரோம்ன்ற பேரில் தான் முஸ்லீம்களை தாக்குறதுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, கண்டி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய டிஐஜியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிரச்சனைப்படுத்த இருக்கிறாங்க, இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று சொல்லி நம்ம சார்பாக தகவல் சொல்லப்படுகிறது. அப்போ அங்கிருந்து என்ன மெசேஜ் பதில் வருதுன்னு சொன்னால், இல்லை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அந்த மாதிரி ஊர்வலம் வர்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பாதுகாப்புத்துறையால் அந்த போலீஸ் உயர்மட்ட அதிகாரிகளிடத்திலிருந்து நமக்கு தகவல் வருது. ஆனால் அதையும் மீறி என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஊர்வலம் செல்வதற்கு அனுமதிக்கிறாங்க. அனுமதித்ததனுடைய விளைவாகத்தான் இவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கே தாக்குதல் நடத்தப்படும், சரமாரையாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. முஸ்லீம்களுடைய கோடான கோடி சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், இனவாதிகள் ஒரு முக்கிய காரணமாக இருந்தாலும் அதை தடுக்காமல் இருந்தது அரசாங்கம் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. நினைச்சிருந்தா கண்டிப்பாக தடுத்திருக்க முடியும். இது ஒரு பெரிய மெட்ரே கிடையாது. பாதுகாப்பு அதிகாரிகள் நினைச்சிருந்தான்னு சொன்னால் சிம்பிளாக இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு முத்தி போகாமல் இருக்கிற அளவுக்கு தடுத்திருக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கு முயற்சி செய்யவில்லை அரசாங்கம். அந்த அளவுக்கு எந்த ட்ரையுமே பண்ணல. நம்ம பதற அளவுக்கு கூட அரசாங்கம் எந்தவித பாதுகாப்பு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. நம்ம கேட்குறோம், இல்லை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அதை மீறி என்ன செய்யப்படுது, அந்த ஊர்வலம் நடத்தப்படுது. அதன் காரணத்தினால இவ்வளோ பெரிய தாக்குதல் சம்பவம் ஏற்படுகிறது. அப்போ நம்ம அவங்கள தொடர்பு கொண்டு பேசுகிறோம். அதுக்கு பின்னாடி தாக்குதல் சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்குது, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ற தகவல் நமக்கு கேள்விப்படுது. அப்போ நம்ம அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்குறோம், இப்போ தாக்குதல் நடந்து கொண்டு இருக்குது, அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலையா, அதை நீங்கள் பாதுகாக்கிறது இல்லையா என்று சொல்லி கேட்கும்போது, அந்த உயர்மட்ட அதிகாரிகள்கிட்ட வந்த பதில் என்னன்னு சொன்னால், இல்லை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, நம்மை மீறி இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியலைன்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பொதுபோக்கான பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். தாராளமாக பண்ணியிருக்க முடியும், உண்மையிலே எந்த முயற்சியும் பண்ணலை. இராணுவத்தை கொண்டு நிப்பாட்டி தடுத்திருக்க முடியாதா, பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்க முடியாதா? ஆனால் அரசு எந்தவித முயற்சியும் செய்யலை. அப்போ ஜமாத் சார்பாக நம்ம அதிகாரிகளுக்கு பேசுகிறோம், எந்தவித அதிகாரிகளும் உரிய ஆக்ஷனை எடுக்கிறாங்க இல்லை. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம்னா, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக போலீஸ் தலைமையகத்தில் கொழும்பில் இருக்கக்கூடிய போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் நாங்கள் என்ன செய்கிறோம்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எப்படி அங்கே இப்படி பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது, இதுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க, போலீஸ் அந்த இடத்துல ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே பாதுகாப்பை அதிகப்படுத்தணும், இராணுவத்தை உங்களால் போலீஸால் பாதுகாக்க முடியாது என்று சொன்னால் இராணுவத்தை இறக்கி இந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணணும் என்று சொல்லி ஃபோன் பண்ணி எந்த தகவலும் வேலைக்காக இல்லைன்றதுனால நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிற காரணத்தினால நம்ம எழுத்தில் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறோம். நம்முடைய ஜமாத் சார்பாக நேரடியாக சென்று அந்த கம்ப்ளைண்ட் வழங்கப்படுகிறது.
போகும்போது ஃபோன் பண்ணுறாங்க, அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்றாங்க. ஆனால் அதுக்கு எந்தவித ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. எழுத்தில் கொடுத்தாலும் எந்தவித ஆக்ஷனும் எடுக்கப்படலை. ஆனால் நம்ம எழுத்தில் போய் என்ன செஞ்சோம், அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வரோம். அப்போ இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பிரச்சனை சரமாரியா தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. நம்ம மக்கள் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, என்ன பண்ணுறது, என்னங்க. அந்த இடத்த திகனையை பொறுத்த மட்டும் அங்கே முஸ்லீம்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறாங்க. மாற்று மத சகோதரர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய மக்கள் நம்மை தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, இந்த அந்த இடத்துல பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல தாக்குதல் நடக்குது என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் அக்கூர்ணை என்றத்தனை போன்ற பகுதியில் அங்கே பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது, அந்த மக்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்மால் எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளை தொடர்பு கொண்டு என்னென்ன வேலைகளை செய்யலாமோ அங்கே நாங்கள் ப்ரெஷர் பண்ணுறோம். அதே போல் அதிகார மட்டத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஜமாத் சார்பாக ப்ரெஷர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் என்றத்தன் என்ற பகுதியில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25 குடும்பம் போல் காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அங்கே ஸ்பொட்டில் இருந்து சம்பந்த ஒரு குறித்த நபர் நம்மளை தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, இந்த பகுதிக்கு அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் கர்ப்பிணி தாய்மார்கள் பெண்கள் உட்பட எல்லாரும் வந்து நாங்கள் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அங்கிருந்து ஒரு சகோதரர், நம்முடைய சகோதரர் ஒருத்தர் வந்து நம்மை தொடர்பு கொள்கிறாரு. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்மட்ட அதிகாரியை தொடர்பு கொண்டு உடனே சம்பவத்தை வந்து தகவலை சொல்கிறோம். இந்த இடத்துல என்ற பகுதியில் பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது, அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த மக்கள் காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, இராணுவ அதிகாரிகளை அனுப்பி அந்த மக்களை பாதுகாக்க சொல்லி நம்ம ஜமாத் சார்பாக உடனடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசுகிறோம். பேசினதுக்கு பின்னாடி குறிப்பிட்ட நேரத்தில் என்ன நடத்தப்படுதுன்னு சொன்னால், அதிகாரிகள் அனுப்புகிறாங்க, இராணுவத்தை அனுப்பி அந்த பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து அந்த இராணுவ அதிகாரிகள் செய்கிறாங்க. அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு இந்த ஜமாத் சார்பாக ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இந்த இப்போ போங்கன்னு திரும்ப நினைவூட்டி அந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த ஜமாத் சார்பாக நம்ம செய்கிறோம். அப்போ தாக்குதல் தாக்குதல் நடக்கும்போது நம்மால் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அதிகாரிகளுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்போ சம்பவம் நடைபெறுகிறது, மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டாங்க. அடுத்த நாளே நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஜமாத் சார்பாக நான் களத்துக்கு போகிறோம். களத்துக்கு போய் அங்கே என்ன நடக்குது, எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது என்று போய் பார்த்தா மிகப்பெரிய ஒரு கொடூர தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. பல கோடிகள் வந்து சேதமடையக்கூடிய அளவுக்கு அந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்குது. அதுவும் அந்த நிலைமை வந்து இன்னும் நார்மலான நிலைமைக்கு வரல, மறுபடி மீண்டும் இன்றைக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது. அப்போ ஜமாத் சார்பாக நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், உடனடியாக ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோம். அந்த பிரச்சனை நடந்த அடுத்த நாள் 6ஆம் தேதியே நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், அவசரகால சட்டம் வேறு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவசரகால சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இருந்தாலும் அதை பார்க்காம நம்ம மக்களை வந்து பாதுகாக்கணும். நம்ம மக்களை பாதுகாக்கணும்னு சொன்னால் ஜனநாயக ரீதியாக நாங்கள் போராட வேண்டும், அரசாங்கத்துக்கு இந்த ப்ரெஷரை கொடுக்க வேண்டும், சர்வதேச மட்டத்தில் இந்த ப்ரெஷரை கொண்டு போகணும் என்று சொல்லி ஜமாத் சார்பாக உடனடியாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோம். இந்த மாளிகாவத்தை நம்முடைய தலைமைக்கு முன்னாடி அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம அறிவிக்கிறோம். மக்களும் வந்து சேர்றாங்க. சரியா லுகர் நேரத்தில் இருந்து அந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகிறது. கொழும்புடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த நிலைமை கூட ஒரு சிக்கலான சூழ்நிலை தான். அவசரகால சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல் மாளிகாவத்தை பொறுத்த மட்டும் பக்கத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் ஒரு மேட்சும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, சர்வதேச மேட்சும் நடக்க இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, அது ஒன்றும் பொருட்படுத்தாமல் ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறோம். அந்த பகல் நேரத்தில், அதாவது லுகர் தொழுகையில் இருந்து கிட்டத்தட்ட மஹரிப் வரைக்கும் அந்த தொடர்ச்சியாக அந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம அறிவிக்கிறோம். இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டே ஆகணும், நம்முடைய மக்களை பாதுகாக்கிறதுக்கு வாக்குறுதி தந்தே ஆகணும் என்று சொல்லி, அவசரகால சட்ட நடைமுறையில் இருந்தால் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி நம்முடைய மக்களை கொண்டு நம்முடைய போராட்டத்தை நம்ம அறிவிக்கிறோம். ஜமாத் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நான் நடத்துகிறோம். அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மீடியாக்களே தான் மெச்சும் இருக்கிறதுனால இங்கே இந்த மாளிகாவத்தை கொழும்பு பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அந்த ஆர்ப்பாட்டம் ஏற்படுத்தியது. அதே போல் வெளிநாடுகள்லேயும் அந்த தகவல் போகுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது என்று சொல்லி சர்வதேச ரீதியாகவும் மீடியாக்கள் வழியாக இந்த தகவலை வந்து நம்ம வெளி உலகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறோம். இப்படி ஜமாத் சார்பாக இந்த ஒரு முன்னெடுப்பை நம்ம செய்தோம். அது மாத்திரமில்லாமல் இந்த பிரச்சனையை வந்து சர்வதேச ரீதியாக கொண்டு போகிறதுக்காக வேண்டி ஜமாத் சார்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மண்டலங்களை தொடர்பு கொண்டு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கொள்கைவாதிகளை தொடர்பு கொண்டு இதை வந்து நம்ம மீடியாக்களுக்கு கொண்டு போகணும், வெளிநாட்டில் இருந்து இந்த நாட்டுக்கு ப்ரெஷர் வரணும் என்ற அடிப்படையில் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு நம்ம வழிகாட்டுறோம்.
உதாரணமாக சொல்ல போனால் ஜப்பான் போன்ற பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. அதில் வந்து ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்துடைய பேனரில் நடத்தாவிட்டாலும் நம்முடைய வழிகாட்டல் அடிப்படையில், நம்முடைய ஆலோசனையின் அடிப்படையில் அந்த மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் என்ன செய்கிறாங்க, அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த பிரஷரை சர்வதேச ரீதியாக இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும், அவசரமாக முடிவு காணணும் என்ற அடிப்படையில் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதே போல் நம்முடைய குவைத் மண்டலம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய குவைத் மண்டலம் சார்பாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், அங்கே ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்கணும் என்ற அடிப்படையில் என்ன செய்கிறோம்னா, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை, எம்பசிடரை, அதாவது குறிப்பாக அங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா எம்பசியில் இருக்கக்கூடிய அந்த எம்பசிடரை சந்தித்து அவங்க வழியாக அழுத்தம் கொடுக்குறோம். இதுக்கு அவசரமாக தீர்வு காணணும் என்று சொல்லி நம்முடைய மண்டலம் வழியாக அவங்களுக்கு நாங்கள் சந்தித்து, நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு நம்ம எழுத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள ப்ரெஷர் பண்ணுகிறோம். அதே போல் நம்முடைய மக்களை அழைத்து தெளிவு கொடுத்து அவங்க வழியாக ப்ரெஷர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்கிறோம். அதே போல் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், மீடியாக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போகிறோம். ஆங்கிலத்திலும் அரபியிலையும் என்ன செய்கிறோம்னா, அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த மீடியாக்களுக்கு தகவலை கொண்டு போகணும் என்ற அடிப்படையில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு தகவலை சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், சர்வதேச ரீதியான அழுத்தங்களை அதிகப்படுத்துவதற்குரிய வேலையை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்ம செஞ்சோம். அது மாத்திரம் இல்லாமல் தமிழ்நாடு அதுக்கு பின்னாடி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் 2 நாள் ஆகுது. இப்போ வந்து இன்னும் ப்ரெஷர் பண்ணணும். ஏன்னா இது ஒரு தொடர்ச்சியாக 2-3 நாட்களுக்கு இந்த பிரச்சனையை ஓயாத ஒரு நிலையாக இருந்துச்சு. இங்கே அடிக்கிறோம், அங்கே அடிக்கிறோம், ஒவ்வொரு பகுதியிலும் என்ன செய்கிறாங்க, அடிக்கக்கூடிய ஒரு நிலை, இனவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது. முஸ்லீம்களுக்கு நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த பகுதியாக இருந்தாலும் இந்த பகுதியில் பிரச்சனை வருமோ, எங்கள் ஊரில் அடிப்பாங்களோ அவங்க ஊரில் அடிப்பாங்களோன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையாகத்தான் இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், இன்னும் ப்ரெஷர் கொடுத்து இதை ஒரு சுமூக நிலைக்கு கொண்டு வரணும். ஏன்னா அரசாங்கத்தால் சட்டங்கள் எல்லாம் ஏற்றப்படுது, அவசர கால சட்டம்ன்றா, கர்ஃபியூ போடுறா, என்னத்தை போட்டாலும் அதை வச்சு நம்முடைய மக்களை தான் முடக்கிறாங்களே தவிர, முஸ்லீம்களுக்கு தான் அந்த சட்டம் எல்லாம் அப்ளை பண்ணப்படுதே தவிர, இது இனவாதிகளுக்கு எந்த சட்டமும் இல்லாமல் இருக்குது. பார்க்குற அதிகாரிகளுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தப்படுகிறது. பாதுகாப்புக்குன்னு சொல்லி ஆட்கள் நிற்கிறாங்க, வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு முன்னாடியே தாக்குதல் நடத்தப்படுது. அப்போ எல்லாரும் பிளான் பண்ணி செய்கிற மாதிரி ஒரு வேலையை தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த முஸ்லீம்கள் மேலே செஞ்சாங்க. முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட எஸ்டிஎஃப்னு சொல்லி பாதுகாக்க போகிறான், அவன் நம்ம மக்கள் அடிக்கிறான். இவ்வளோ சொத்துக்கள் சூறையாடப்படுது, அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி வந்தவன் முஸ்லீம்களுடைய வீட்டை தட்டி வீட்டில் இருக்கிறாக்களை கூட்டு போய் அடித்து நீ வந்து ஆயுதம் வச்சுருந்த என்று சொல்லி பொய்யான போலியான கேஸில் பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி வேலைகளை தான் என்ன செய்கிறாங்கன்னா, பாதுகாக்க வந்த அதிகாரிகளை இது போன்ற இனவாதிகளாகத்தான் நடந்து கொண்டார்கள். பலர் இந்த மாதிரி இனவாதிகளாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை தான் நம்ம பார்த்தோம். அப்போ இதை வந்து இன்னும் ப்ரெஷர் பண்ணணும், இதை விடக்கூடாது என்ற அடிப்படையில் என்ன செய்கிறோம், வெளிநாட்டில் இன்னும் ப்ரெஷர்கள் அதிகப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பாரிய ஆர்ப்பாட்டம், இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்ரீலங்கன் எம்பசியை முற்றுகை போராட்டம் ஒன்று நடத்தினாங்க, அறிவித்தாங்க. வெள்ளிக்கிழமை ஸ்ரீலங்கன் எம்பசி வந்து முற்றுகை செய்யப்படும் என்று சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைமை சார்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீலங்கன் எம்பசியை முற்றுகை போராட்டம் அறிவித்து மக்கள் திரண்டு அங்கே நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம். அங்கே ஸ்ரீலங்கன் எம்பசியை முற்றுகை போராட்டம் நடத்தி நம்முடைய பிரஷரை வந்து அதிகப்படுத்துகிறோம். அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு இந்த தகவல் எடுத்து சொல்கிறோம். மீடியாக்கள் வழியாக அங்கே ப்ரெஷர் சர்வதேச ரீதியாக அல்லாஹ்வுடைய கிருபையால் பல மீடியாக்களுக்கு தகவல் சென்றிருக்கிற இந்த பிரச்சனையை வந்து பல மீடியாக்கள் என்ன செய்கிறாங்க, போடக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்தது. அப்போ அதுக்கு நம்முடைய ஜமாத் சார்பாக எந்த அளவுக்கு பங்களிப்புகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால் ஜமாத் சார்பாக பங்களிப்பை செய்கிறோம். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் இதுக்கு இன்னும் ஒரு தீர்க்கமான முடிவு காணணும் என்று இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டமாக நடைபெற்று கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னு கேட்டால், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்மார்கள், அதாவது சமுதாய அமைப்புகள், முஸ்லீம் அமைப்புகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு செய்தோம் என்று சொன்னால் நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், மிகப்பெரிய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுக்கலாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம் என்று சொல்லி நாங்கள் என்ன பார்க்குறோம்னு கேட்டால், ஒரு அமைப்பாக போராட்டங்கள் நடத்துவதை விட, ஒரு அமைப்பு இருந்து சில திட்டங்களை முன்னெடுப்பதை விட மக்கள் வெள்ளத்தை திரட்டி இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் திரட்டி சில காரியங்களை செய்தோம் என்று சொன்னால் வெற்றிகள் அதிகமாக இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டால், எல்லா முஸ்லீம் தலைமைகளையும் ஒன்று சேர்த்து நாங்கள் ஒரு முடிவு ஒன்று எடுப்போம். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் முஸ்லீம் அமைப்புகள் என்ற பேரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம் அமைப்புகளின் அறிக்கை,
அதுல நம்மள வந்து நம்முடைய கருத்துக்கள் கேட்கப்படவும் இல்லை, நம்மளை அழைக்கவும் இல்லை. இப்படி ஒரு மஷூரா நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா மீடியாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம் அமைப்புகளுடைய அறிக்கை என்று சொல்லி வருது. சில குறிப்பிட்ட அமைப்புகள் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. என்னடா அறிக்கைன்னு சொல்லி பார்த்தா, நீங்க வந்து துவா கேளுங்க, நீங்க இந்த மாதிரிங்க அந்த மாதிரிங்க என்று சொல்லி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் பெறதுக்கு, போராடி வந்து நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கு வழிகாட்டாம, நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்குரிய அந்த வழியை காட்டாம துவா கேளுங்க, நோம்பு பிடிங்க, இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அறிக்கைகள் விடப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப நாங்க மசூரா பண்றோம், இது சரிப்பட்டு வராது, நம்முடைய அழகிய திட்டங்கள் இருக்கிறது, நல்ல அடுத்த ஸ்டெப் என்ன மாதிரி செய்யறது என்று சொல்லி நல்ல ஆலோசனைகள் இருக்கிறது, எல்லாரையும் சேர்த்து நாங்கள் இந்த வேலையை செய்வோம். சமுதாயத்துக்காக வேண்டி அமைப்பு பார்க்காம, அமைப்புடைய பேர் பார்க்காம, முஸ்லிம்களுக்காக வேண்டி நம்ம ஒன்றிணைய வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து அமைப்புகளுக்கும் நம்ம ஒரு அழைப்பு விடுக்கிறோம். நம்முடைய ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக பகிரங்க அழைப்பு நம்முடைய ஃபேஸ்புக்லேயும் வெளியிடப்பட்டது. அதே போல் ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் பர்சனலாக என்ன பண்ணுறோம், ஒஃபீஷியலாகவும் நம்ம அனுப்பி வைக்கிறோம். எப்படி அனுப்புகிறோம்னு கேட்டால், எந்த தகவலை உள்ளடக்கின்னு கேட்டால், இந்த பிரச்சனைக்காக வேண்டி முஸ்லீம்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், இதில் வந்து பேரை பார்க்கக்கூடாது, எந்த பேரில் செயல்படுறோம்னு சொல்லி பார்க்கக்கூடாது, சமுதாயத்துக்காக வேண்டி போராடணும், இதில் வந்து தப்லீக் ஜமாத் தௌஹீத் ஜமாத்துன்னு பேர் பார்த்து முக்கியம் கிடையாது. தாக்க வரக்கூடியவன் பேரை பார்த்து அடிப்பானா, தௌஹீத்காரன் இவனுக்கு அடிக்காத, தப்லீக்காரன் இவனுக்கு அடிக்காத, தரிகாக்காரனா இவனுக்கு அடி, இப்படியா பார்ப்பாங்க. முஸ்லீம்ன்ற பேரில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அடிப்பாங்க. அப்ப நாங்களே என்ன செய்யணும்னு கேட்டா, முஸ்லீம்ன்ற பேர்ல என்னென்னலாம் அமைப்பு இருக்குதோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதுக்காக வேண்டிய ஒரு தீர்வு காணணும் என்று சொல்லி அழைக்கிறோம். இதுல வந்து பேரை முன்னுரிமைப்படுத்துறதுனால யாரும் வந்துடாம இருப்பாங்களோ என்று நம்ம நினைச்சு என்ன செய்யறோம்னு கேட்டா, பேர் வந்து மெட்டரே கிடையாது. பொதுவாலே ஜமாத்தை பொறுத்த மட்டும் பேருன்றது ஒரு முக்கிய மெட்டர் இல்லை. பேர் வந்து அடையாளப்படுத்துறதுக்காக வச்சிருக்கிறோமே தவிர இந்த பேர் தான் எல்லாம், இந்த பேர்ல இருந்தா எல்லாம் நடந்துடும் இப்படி நாங்க சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டோம். அப்ப சமுதாயத்துக்காக வேண்டி நாங்க ஒன்றிணைவோம். எங்களுடைய தலைமைக்கு கீழே கூட நீங்க எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய அவசியம் கிடையாது, எங்க தலைமையில் எல்லாரும் வந்து ஒன்று சேருங்கன்னு கூட நாங்க சொல்லல. ஏன்னா அப்படி சொன்னா கூட வர மாட்டாங்க, இவங்களுக்கு கீழே நாங்க இருக்கணுமான்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு பல அமைப்புகள் இப்படித்தான் இருக்குது. அப்ப நாங்க என்ன பிளான் பண்றோம்னா, யாருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்தாலும் நாங்க சேர்றதுக்கு ரெடி. எங்களுடைய ஆலோசனைகளை உள்வாங்கி சமுதாயத்துக்காக வேண்டி போராடுவோம் வாங்கன்னு சொல்லி அழைக்கிறோம். எங்களுக்கு பேர் முக்கியம் இல்லை, எஸ்எல்டிஜே பேர்ல வர தேவையில்லை, ஜம்மியத் உலமாவா இருந்தாலும் சரி, எந்த பேராக இருந்தாலும் சரி, அல்லது முஸ்லீம் அமைப்புகள் என்ற ஒரு பேர்ல சரி, நாங்கள் எல்லாரும் ஒன்று சேருவோம், ஒன்று சேர்ந்து மக்களை வழி நடத்தி நம்முடைய அடுத்த கட்ட முனைப்புகளை செய்வோம் என்று சொல்லி அழைக்கிறோம். யாராவது எந்த அமைப்பாவது முன் வந்தாங்களா, ஜம்மியத் உலமாவா இருக்கட்டும், அல்லது மற்ற தப்லீக் அமைப்புகளாக இருக்கட்டும், அல்லது ஜமாத் இஸ்லாமியா இருக்கட்டும், அல்லது தௌஹீத் பேர்வையில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கட்டும், யாராவது முன் வந்து வாங்க இது சம்பந்தமாக மசூரா பண்ணுவோம், நாங்கள் ஒன்று சேர்ந்து மக்களுக்காக வேண்டி போராடுவோம், ஒருத்தர் பேசினாங்களா? யாருமே எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. அலைக்குற நம்ம எந்த அளவுக்கு நாங்கள் சொல்கிறோம்னு கேட்டால், பேர் முக்கியம் கிடையாது, இந்த கொள்கையை தவிர, நம்மை ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ கொள்கையை தவிர எதை வேண்டுமென்றாலும் நாங்கள் இழக்கிறதுக்கு தயார். எதை வேணாலும் இந்த சமுதாயத்துக்காக வேண்டி விட்டு கொடுத்து, கொள்கையை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. உயிரே போனாலும் கொள்கையை விட்டு கொடுக்க முடியாது. கொள்கையை மட்டும் பிடித்து கொண்டு மற்ற எந்த வேணாலும் நம்ம விட்டு கொடுக்கிறோம் சமுதாயத்துக்காக வேண்டி, வாங்க போராடுவோம், எங்களுக்கு கீழே தான் வர மாட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கீழே வரோம், வாங்க போராடுவோம்னு சொல்லி கூப்பிடுறோம். யாருமே எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க வந்து பேரை தான் முன்னிறுவப்படுத்துவாங்க, இவங்க வந்து இயக்கவரி விடுத்தவர்கள் என்று நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. யார் இயக்கவரி பிடிச்சவங்க? சமுதாயத்துக்காக வேண்டி கொள்கையை தவிர எதை வேணாலும் விட்டு கொடுக்க ரெடி, போராடுவோம் வாங்கன்னு சொல்லி நாங்கள் கூப்பிடுறோம். எந்த பேனருக்கு கீழே இருந்தாலும் போராடுவோம்னு சொல்லி அழைக்கிறோம். யாருமே முன் வரல. ஜம்மியத் உலமாவாக இருக்கட்டும், எந்த உலமாவாக இருக்கட்டும், யாருமே எந்தவித ரெஸ்பான்ஸும் இதுக்கு பண்ணல. அப்ப நம்மால் அது சம்பந்தமான ஒரு முன்னெடுப்பு, அடுத்த கட்டம் எல்லாரும் சேர்த்து இருந்த ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க முடியும். மிகப்பெரிய நல்ல ஆலோசனைகள் இருந்தது, நல்ல திட்டங்கள் இருந்தது. ஆனால் யாருமே எந்தவித பங்களிப்பும் இதுக்காக வேண்டி வழங்கல. எனவே அந்த விஷயம் வந்து அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம விட்டுறக்கூடாது, இருந்தாலும் வந்து நம்முடைய அடுத்த கட்டத்தை செய்யணும் என்ற அடிப்படையில் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து மசூரா பண்ணி செய்து கொண்டு போகிறோம். ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றோம். இப்போ மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பல வழிகாட்டுதல் செய்ய வேண்டியிருக்குது. இப்போ பாதிக்கப்பட்டுட்டாங்க,
பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே எந்த அளவு நம்மால் ஜமாத்தால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பேசுகிறோம், அந்த அளவுக்கு நம்ம செய்கிறோம். அதிகாரிகளை தொடர்பு கொண்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பு வழங்க முடியுமோ செய்கிறோம். சில பகுதிகளுக்கு ராணுவம் இல்லையா, ஃபோன் பண்ணி சொல்கிறோம் இந்த பகுதிக்கு ராணுவம் இல்லை, ராணுவத்தை அனுப்புங்க. இப்படி சில பகுதிகளில் இருந்து தகவல் வருது, நம்ம ஏரியாவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, அப்போ ராணுவ உயர்மட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த பகுதிக்கு பாதுகாப்பு கொடுங்க என்று சொல்லி அந்த பகுதிகளுக்கு பாதுகாப்பு அனுப்புகிறோம் நம்ம. இதோட இதை பிரச்சனை முடிஞ்சதுக்கு பின்னாடி இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறது, பாதிக்கப்பட்டுட்டாங்களே மக்கள், இதுக்கு என்ன செய்யறது என்று சொல்லி தௌஹீத் ஜமாத் சார்பாக பலகட்ட முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம். முதல் கட்டமாக என்ன செய்கிறோம்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குரிய சட்ட ரீதியான ஆலோசனைகளை வழங்குறோம். ஏன்னா என்னதான் பாதிக்கப்பட்டு அரசாங்கம் வந்து கணக்கெடுத்துட்டு போனாலும் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வழங்கப்படணும். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ரீதியாக அவங்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டிருந்தால் அவங்க எழுத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்போ போய் நம்ம விசாரிக்கிறோம், யாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. சில குறிப்பிட்ட நபர்கள் மாத்திரம்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மற்றாக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துல கேட்டால் பள்ளியில் பதிவு பண்ணாங்க, ஆட்கள் வந்து நோட் பண்ணி எழுதி கொண்டு போனாங்க என்று சொல்லி பலர் கம்ப்ளைண்ட் கொடுக்காத நிலையாக இருந்தது. அப்போ அந்த தகவல்களை அவங்களுக்கு விளங்கப்படுத்துகிறோம், கட்டாயம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இந்த முறையில் கொடுக்கணும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது. அதே போல் நம்முடைய கிளை சார்பாக, குறிப்பாக இத்ராபுர கிளை சார்பாக என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து கம்ப்ளைண்ட் செய்யறதுக்குரிய அந்த வழிமுறையை நம்ம ஜமாத் சார்பாகவே செஞ்சு கொடுக்குறோம். அதே போல் அரசாங்கத்துக்கு அந்த நஷ்ட ஈடியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வழங்கப்பட வேண்டிய கடிதங்களை ஜமாத் சார்பாக நம்ம தயாரித்து கொடுக்குறோம். நம்மை நம்பி, நம்முடைய ஜமாத்தை நம்பி யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களுக்கு நம்முடைய கிளை நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அத்தனை ஒத்துழைப்புகளையும் ஜமாத் சார்பாக செய்து கொடுக்கப்பட்டது. அதே போல் உடனடியாக நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால் முதல் கட்ட உதவியை அறிவிக்கிறோம். வசூலுக்காக வேண்டி மக்கள்கிட்ட காசு கேட்டு அறிவிக்கிறதோட உடனடியாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டால் உலருணர்வு பொருட்கள் வழங்கணும் என்ற அடிப்படையில் முதல் கட்டமாக கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பொறுமதியான சாமான்களை வாங்கி உடனே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து ஜமாத், ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நாங்கள் செய்கிறோம். அதோடு இல்லாமல் அடுத்த கட்டமாக இன்னும் சில பகுதிகளில் இருந்து தகவல் வருது, எங்களுக்கு எந்தவித உதவிகளும் கிடைக்கல, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணலாதனால உலருணவுப் பொருட்கள் தேவைப்படுது என்று சொல்லி நமக்கு தகவல் வந்த உடனே அதுக்குரிய ஏற்பாடை செஞ்சு அடுத்த கட்ட உதவியை பண்ணுங்க என்று சொல்லி கிட்டத்தட்ட 1 லட்சம் பொறுமதியான பொருட்கள் வந்து அந்த பகுதிக்கு விநியோகம் செய்யப்பட்டது. இப்படி அவசரமாக உணவுப் பொருட்களை வழங்குகிறோம். அதுக்கு பின்னாடி நம்ம விசாரித்து பார்க்குற வகையில், கலாய்வு மேற்கொண்ட வகையில் உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுதில்லை, உணவுக்குரிய தேவைகள் வந்து ஓரளவு நிவர்த்தியாக தான் இருக்குது, இப்போ எல்லாருமே உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ற தகவல் நமக்கு வருது. அதுக்கு பின்னாடி என்ன செய்கிறோம்னா அந்த உணவு கொடுக்கக்கூடிய அந்த வேலையை நிப்பாட்டிட்டு அடுத்த கட்டம் நம்ம என்ன மாதிரி செய்கிறது என்று சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்த கட்டம் என்ன மாதிரி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம அடுத்த திட்டத்தை தீட்டுறோம். உடனே சம்பவ இடத்துக்கு நாங்கள் போகிறோம். தௌஹீத் ஜமாத் சார்பாக நிர்வாகமும் அதே போல் கண்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து சம்பவ இடத்துக்கு போகிறோம். போய் நம்முடைய சம்பவ இடத்துக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து எந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டது, எந்தெந்த அடிப்படையில் உங்களுடைய சேதங்கள் வந்திருக்குதுன்னு சொல்லி ஃபுல் டாக்குமெண்ட்ரி நாங்கள் எடுக்கிறோம். வீடியோ வழியாக பாதிக்கப்பட்டவர்களுடைய நேரடி வாக்குமூலத்தை எடுக்கிறோம். அதே போல் அதிகாரிகள் எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க, பாதுகாக்க சென்ற இந்த பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் STF ராணுவம் எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணாங்க என்ற தகவல்களை நேரடி வாக்குமூலம் வந்து என்ன செய்கிறோம், நேரடி வாக்குமூலமாக ஜமாத் பதிவு செய்கிறது. அடுத்த கட்ட சட்ட ரீதியான அடுத்த கட்ட பிரச்சனையை நம்ம டீல் பண்ணுறதுக்காக வேண்டி, அடுத்த கட்டம் சட்ட ரீதியாக அணுவதற்காக வேண்டி அந்த வாக்குமூலங்களை நம்ம எடுக்கிறோம். 2 நாட்கள் திகனை அதே போல் என்ற தன்னை அக்கூர்ண போன்ற பகுதிகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாக்குமூலத்தை எடுத்து பாதிக்கப்பட்ட பகுதியை ஃபுல்லாக நாங்கள் கண்காணிக்கிறோம். நேரடியாக நிர்வாகம் சென்று முழுமையாக பார்த்து நம்முடைய அடுத்த கட்ட உதவிகளை நம்ம எந்த மாதிரி செய்கிறது என்று சொல்லி பார்த்து நேரடியாக ரெக்கார்டிங் எடுக்கிறோம். எடுத்து என்ன எல்லா பகுதியிலும் மக்களுக்கு வசூல் அறிவித்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜமாத் சார்பாக ஜும்மா வசூல் உடனடியாக ஜும்மா வசூலை இந்த பகுதிக்காக வேண்டி தான் ஒதுக்கணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி இந்த ஜும்மா வசூலை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை ஜும்மா வசூலை பூரா அதுக்காக வேண்டி ஒவ்வொரு இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கிளைகளையும் இந்த ஜும்மா வசூலை இதற்காக வேண்டி ஒதுக்குறோம். நம்முடைய ஃபேஸ்புக்கில் அறிவிப்பு போடுறோம். பொதுமக்கள் என்ன செய்கிறாங்க, அதை பார்த்து விட்டு நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு பகுதியிலிருந்து தனிநபர்கள், ஜமாத்தோட தொடர்புள்ளவர்கள், ஜமாத்துக்கு தொடர்பில்லாதவர்கள் நம்முடைய இந்த பணிகளை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும் என்ற அடிப்படையில் எல்லாருமே உதவி செய்ய இப்போ ஆரம்பித்து கொண்டிருக்கிறாங்க. பல லட்சங்கள் என்ன செய்கிறாங்க, கொடுக்கறதுக்கு ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய மண்டலங்கள் சார்பாக பஹ்ரைன் மண்டலமாக இருக்கட்டும், அவங்க ஒரு தொகையை வந்து பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. அதே போல் குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய குவைத் மண்டலம்
பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை நடந்த உடனேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மசூரா பண்ணி நம்முடைய மக்களை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி முதல் கட்டமாக 50 லட்சங்களை குவைத் மண்டலம் சார்பாக நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம், இலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் 50 லட்சங்கள் பொறுப்பெடுக்கிறோம் என்று சொல்லி அவங்க பொறுப்பெடுத்து அந்த வசூல் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. இப்படி எல்லா பகுதியிலும் என்ன நடக்குதுன்னு சொன்னால் வசூல்கள் நடந்து கொண்டிருக்குது. அப்போ அந்த அனைத்து பொருளாதாரத்தையும் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அடுத்த கட்ட உதவிகளை நம்ம மேற்கொள்றதுக்கு இருக்கிறோம். அதை எப்படி செய்ய போகிறோம்ன்ற தகவல் நான் தெளிவுபடுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்து நம்ம என்ன முக்கியமான இன்னொரு வேலை என்ன செய்ய இருக்கிறோம்னு கேட்டால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்ட வழிகாட்டல் நாங்கள் நேரடியாக போய் அவர்களுக்கு வழிகாட்டல் வழங்கினாலும் இன்னும் அட்வான்ஸான வழிகாட்டல் வழங்க வேண்டியிருக்குது. அதனால் இன்ஷால்ல இன்னும் சில தினங்களில் லோயர்மார்களை வச்சு சட்ட ரீதியான அந்த துறையில் இருக்கக்கூடிய ஆட்களை வச்சு வக்கீல்மார்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம் இன்ஷால்லா. அந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து சட்ட ரீதியாக எப்படி நம்ம நஷ்டஈடை பெற்றுக்கொள்வது, எந்தெந்த அடிப்படையில் அணுகிறது, அதே போல் கம்ப்ளைண்ட் கொடுக்காதாக்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறது, கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எந்த மாதிரி நம்ம அந்த வாசகங்களை போடுறது என்று சொல்லி அந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடிய அந்த வக்கீல்மார்களை வைத்து லோயர்மார்களை வைத்து ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி இன்ஷால்லா ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் அழைச்சி அதுக்குரிய ஒரு ஏற்பாடு நம்ம செய்ய இருக்கிறோம். இது இன்ஷால்லா அடுத்த கட்டமாக ஜமாத் சார்பாக செய்ய இருக்கிற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, இவ்வளவு கோடிக்கணக்கான பொருட்கள் சேதமடைந்திருக்குது, ஒருத்தர் உயிரை இழந்திருக்கிறார் இந்த பிரச்சனையினால. நம்ம அரசாங்கம் என்ன மாதிரி நடந்து கொள்ளுது? இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அரசாங்கம் எப்படி நடக்குது? சரி, அடிக்கும்போது தான் பாதுகாக்கல. இப்போ நம்ம சமுதாயம் அடி வாங்கியிருக்குது, பாதிக்கப்பட்டிருக்குது, நஷ்ட ஈட்டையாச்சு கொஞ்சம் உருப்படுற மாதிரி, கொஞ்சம் மன திருப்தி அடைகிற மாதிரி, பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்தி அடைகிற மாதிரி கொடுக்கணுமா இல்லையா? பிரதமர் என்ன அறிவிக்கிறான்னு கேட்டால் என்ன மாதிரி அரசாங்கத்தால் உதவி பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நாங்கள் 50,000 கொடுக்க போகிறோம், பாதிக்கப்பட்ட கடைகளுக்கு 1 லட்சம் கொடுக்க போகிறோம், பள்ளிவாசலுக்கு 5 லட்சம் கொடுக்க போகிறோம், முதல் கட்டமாக இந்த மாதிரி செய்ய போகிறோம் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிப்பு கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய அநியாயம்! இவ்வளோ நம்ம மக்கள் ஒவ்வொரு கடையை நீங்கள் போய் அந்த சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தா விளங்கும். பல கோடி பொறுமதியான ஒரு கடையில் 1 கோடிக்கு மேலே அதிகமான சொத்துக்கள் அழிந்திருக்கிறது. வீடுகளை பார்த்தீங்கன்னா வீட்டில் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, டோட்டலாகவே வீட்டை தரமட்டமாக்க வேண்டிய ஒரு நிலைமை, அந்த வீட்டை பாவிக்க முடியாத அளவுக்கு அநியாயம் செஞ்சுருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு 50,000 ரூபா கொடுத்தா முதல் கட்டம்னு சொல்கிறாங்க. முதல் கட்டமாக இறுதி கட்டமான தெரியல, முதல் கட்டம்ன்ற பேரில் 50,000 கொடுத்தா அதை வச்சு அவங்க என்ன செய்யலாம்? பிச்சைக்கார காசு இந்த 50,000ன்றது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ட்ரெஸ் வாங்கினாலே இந்த 50,000 ரூபா முடிஞ்சிடும். வீட்டில் இருக்கக்கூடிய அக்களின்றைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு ட்ரெஸ் வாங்கின குடும்பத்தில் இருக்கிறார்களுக்கு ஆடை வாங்கினாலே அந்த 50,000 ரூபா முடிஞ்சிடும். கடைகளுக்கு 1 லட்சத்துக்கு என்ன செய்யலாம்? ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி ஒரு பொருளை வாங்கினாலும் 1 லட்சம் முடிஞ்சிடும், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க போனாலும் 1 லட்சம் ஆகிடும். அப்போ இதை வச்சுக்கொண்டு மீண்டும் அந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்காக நாங்கள் 1 லட்சம் கொடுக்குறோம். பள்ளிவாசலில் எடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க. பள்ளிவாசல் கூட பார்க்காம முழுமையாக பள்ளிவாசலை எரித்து குரான் பிரதிகளை எரித்து அதான் எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதையெல்லாம் எரித்து அதில் சிறுநீர் கழிச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்குமூலம் தராங்க, அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இப்படி பள்ளிவாசலில் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பள்ளிவாசலுக்கு 5 லட்சம் கொடுக்குறாங்களா? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? பள்ளிவாசலுக்கு அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அப்போ இந்த அளவுக்கு தான் அரசாங்கத்துடைய நிலைமையும் இருக்குது. அப்போ இதை கண்டித்து தௌஹீத் ஜமாத் சார்பாக ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சு அரசாங்கத்துக்கு இதை கண்டித்து நம்ம வலியுறுத்தி, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிகமான தொகைகளை கொடுக்க வேண்டும், இந்த காசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி தௌஹீத் ஜமாத் சார்பாக இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் வைக்கிறதுக்கு இருக்கிறோம். ஜமாத் சார்பாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈடை எடுத்து கொடுப்பதற்குரிய ஒரு கட்ட முயற்சியாக அந்த வேலையை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்ம செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதே போல் இப்போ வசூல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காசை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. எப்படி கொடுக்கிறது? நிறைய மக்கள் முகம் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், கொள்கைவாதிகள், கொள்கைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்களும் நம்மளை நம்பி உதவி செய்கிறாங்க. ஏன்னா தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மட்டும் கணக்கு வழக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நம்ம வச்சுருப்போம். எந்த பணிக்காக எந்த காசு வருதோ அதை சரியான முறையில் ஒப்படைப்போமே தவிர, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்போமே தவிர அநியாயமான முறையில் 1 ரூபா கூட நம்ம செலவு பண்ண மாட்டோம். அப்போ நம்முடைய நம்பகத்தன்மையை உணர்ந்து மக்கள் லட்சக்கணக்கான காசுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம நிர்வாகத்தால் எப்படி இந்த உதவி செய்யலாம்னு சொல்லி நம்ம கலாய்வு மேற்கொண்ட அடிப்படையில் எந்த மாதிரி உதவி செய்யலாம்னு சொல்லி நாங்கள் மசூரா பண்ணுறோம்னு கேட்டால், பாதிக்கப்பட்ட மக்களில் பல வகையான கேட்டகரி இருக்குது. இப்போ உதாரணமாக கடை முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க,
வீடு முழுமையாக அதாவது அந்த வீட்டை பயன்படுத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட வீடுகள் இருக்கிறது. அதே போல கடையில் ஒரு பகுதி மட்டும் பாதிக்கப்பட்ட மாதிரி சில கடைகள், அந்த மாதிரி சில கடைகள் இருக்கிறது. அதே போல வீட்டிலையும் சில பகுதிகள் முன்பகுதிகள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி சில வீடுகள் இருக்கிறது. முழுமையாக அழிந்த வீடுகளும் இருக்கிறது. முழுமையாக வீட்டை அழித்து அதை நகையை கொள்ளையடித்து காசை திருடி இந்த மாதிரி வேலைகள் நடத்தப்பட்ட வீடுகளும் இருக்கிறது. அதே போல் இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. பள்ளிவாசல் முழுமையாக சேதப்படுத்தப்பட்ட பள்ளிவாசல் இருக்குது. அதே போல் ஓரளவு அதை புனர் நிர்மாணம் செய்யலாம், சில ஆல்ட்ரேஷன் வேலை செஞ்சால் அதை மறுபடியும் செய்யலாம்ன்ற மாதிரி சில பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அதே போல் இன்ஜர்டானவர்கள், அதாவது உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. எப்படி இந்த STF உடைய தாக்குதல், இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் எப்படின்னு கேட்டால் இராணுவ அதிகாரிகள் தாக்கினதுதான். இராணுவ அதிகாரிகள் தாக்கி இன்னும் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. எழும்ப முடியாத அளவுக்கு சில சகோதரர்களோட மண்டையை பொழந்து வச்சிருக்கிறாங்க, கை பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான கொடூரமான தாக்குதலை பாதுகாப்பு STF போன்றவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க. இப்படி இன்ஜர்டான மக்கள் இருக்கிறாங்க. அதே போல கல்விக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு, கல்வி விஷயத்தில் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. இப்படி பல கேட்டகரிக்குள்ள ஆட்கள் இருக்கிறதுனால அதே போல இன்னும் சிலர் இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டால் நேரடியாக அவர்கள் பாதிக்கப்படவில்லை. நேரடியாக இனவாதிகள் அவருடைய வீட்டை தாக்குதல் நடத்தி இல்லை, ஆனால் அவர்களும் ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், தொழிலெல்லாம் திகன டவுனை டார்கெட் பண்ணி தான் அவருடைய தொழில் இருக்கும். கடையில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. கடையுடைய ஓனர் வேறு ஒருத்தராக இருந்தால் அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய நபராக இருப்பார். கடை எரிஞ்சால் அவர் எப்படி வேலைக்கு போகிறது? அதே போல் ஒரு வாரமாக அச்சமான சூழ்நிலை, வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை, அடிக்கடி கர்ஃபியூ போடப்படுது. அப்போ தொழிலுக்கு போக முடியாத நிலைமை. அப்போ இதன் காரணத்தினால் என்ன நடக்குதுன்னு கேட்டால் தொழில் பாதிக்கப்படுகிறது. தொழிலுக்கு போக முடியாத ஒரு நிலைமை. அப்போ வீட்டை அன்றாடம் உழைத்து சம்பாதித்து குடும்பம் நடத்தக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய வருமானம் தடைப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளேயும் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையான ஆட்களுக்கும் நம்ம உதவி செய்ய வேண்டும். முழுமையாக கடை பாதிக்கப்பட்டன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தொகையை நிர்ணயிக்கிறது. அதே போல் முழுமையாக வீடு பாதிக்கப்பட்டனா அதுக்கு ஒரு தொகை நிர்ணயிக்கிறது. அதே போல் உயிரை இழந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. ஒரு சகோதரரை இழந்த, நம்முடைய சகோதரர் அப்துல் பாசித்தை இழந்த ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்துக்கு ஒரு தொகை உதவி செய்ய வேண்டியிருக்குது. முழுமையாக வீட்டை இழந்தவங்களுக்கு ஒரு உதவியும், அதே போல் அதை விட கொஞ்சமாக தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிக்கு ஒரு உதவி, அதே போல் என்ற தன்னை போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக ஒரு வீடு போல முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு 2 வீடு போல முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. சில வீடுகளை பார்த்தீங்கன்னா முன்னுக்கு கண்ணாடி உடைச்சிருக்கிறாங்க, அதே போல் கதவை உடைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு வகையான உதவி இப்படி கேட்டகரைஸ் பண்ணி, அதே போல் கல்விக்கு என்ன மாதிரி உதவி செய்கிறது என்று சொல்லி திட்டம் தீட்டி நம்ம எல்லா வகையான மக்களுக்கும் ஒரு விதத்தில் உதவி செய்யணும். அதிகமாக முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு பெரிய தொகை, அதே போல் அதை விட குறைவாக இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு தொகை என்று சொல்லி நிர்ணயித்து எல்லா வகையான மக்களுக்கும் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நியாயமான முறையில் சரியான முறையில் தௌஹீத் ஜமாத் உதவி செய்யலாம்னு சொல்லி நம்ம முடிவு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட முதல் கட்டமாக 1 கோடிக்கு இன்ஷா அல்லாஹ் 1 கோடி பொறுமதியான அந்த காசை வச்சு 1 கோடிக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த மக்களுக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி முதல் கட்டமாக தௌஹீத் ஜமாத் களமிறங்கிருக்கிறது. அந்த 1 கோடியை திரட்டுறதுக்கு நிறைய மக்கள் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்த வண்ணமும் இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் உங்களுடைய உதவிகள் எதிர்பார்க்குறோம். அந்த அளவுக்கு உதவிகள் இருந்தால்தான் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யலாம். ஏன்னா பல கோடி, 1 கோடின்றது பாதிக்கப்பட்ட தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு 100ல் 1 தான். பல கோடி, 100க்கும் அதிகமான கோடிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாகத்தான் அந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அப்போ அதனால் முதல் கட்டமாக நம்ம இந்த மாதிரி திட்டம் தீர்த்து எல்லாருக்கும் உதவி செய்யலாம். எந்த அளவுக்கு நமக்கு காசு வருதோ நம்முடைய அந்த முறைப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சு கொண்டே இருப்போம் என்ற அடிப்படையில் நாங்கள் திட்டம் தீட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அத்தனை கணக்கு வழக்குகளும், மக்கள் தரக்கூடிய அத்தனை கணக்கு வழக்குகளும் 1 ரூபா கூட அநியாயமான முறையில் செலவு செய்யாமல் அத்தனை கணக்கு வழக்குகளும் இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ரொஜெக்ட் முடிஞ்சதுக்கு பின்னாடி மக்களுடைய பார்வைக்கு பகிரங்கமாக வெளியிடப்படும். கணக்கு வழக்கில் நம்ம எப்போவுமே தீயாக இருப்போம். எந்த விதத்திலையுமே எந்த பாதிப்பும் வராத விதத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருப்போம். எனவே உங்களால் எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ, 1 கோடின்றது ஒன்றும் செய்ய முடியாது. அதை வச்சு இருந்தாலும் அந்த 1 கோடி திரட்டுறதும் ஒரு சிரமமான காரியம்ன்றதுனால முதல் கட்டமாக நாங்கள் 1 கோடியை பட்ஜெட் போட்டு செய்யலாம்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்குரிய உதவிகள் குவைத் மண்டலம் 50 லட்சம் பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த உதவிகள் எல்லாம் வச்சு செய்யலாம்னு இருக்கிறோம். இன்னும் உங்களுடைய பொருளாதார உதவியை பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி வாரி வாரி வழங்குமாறு ஜமாத் சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம்.
நான் ஒவ்வொருத்தருடைய கடையை பார்த்தீங்கன்னா சில கடைகளை டெவலப் பண்ணுறதாக இருந்தாலே, சில வீடுகளை டெவலப் பண்ணுறதாக இருந்தாலே 1 கோடி தேவைப்படுது. அப்போ ஒரு வீட்டுக்கு மொத்தமாக தூக்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. கிடைக்கக்கூடிய காசை ஃபுல்லாக ஒரு வீட்டுக்கு கொடுக்க மேலாது. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறதுனால நேரடியாக பாதிக்கப்படாத மக்களுக்கும் சில உதவிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ இதை நம்ம கணக்கிலிட்டு தான் என்ன செய்ய போகிறோம்னா நம்முடைய அடுத்த கட்ட பணிகளை நம்ம செய்ய இருக்கிறோம். எனவே உங்களால் எந்த அளவுக்கு இதை பணிக்காக வேண்டி உதவி செய்ய முடியுமோ, ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு செல்வந்தர்களாக சொகுசாக இருந்தவர்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடு இல்லாத நிலைமை. பல ஆட்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா வீட்டில் தங்க முடியாது. அவங்க ஒவ்வொரு பகுதியில் போய் அடுத்தாக்களுடைய வீட்டில் தங்கி கொண்டிருக்கிறாங்க. அதே போல் என்ற தன்ன பகுதியில் சொந்த ஊருக்குள்ளேயே அகதியாக இருக்கக்கூடிய நிலைமை. வீட்டில் தங்க முடியாத சூழ்நிலை காரணமாக பாடசாலையில் தங்கி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நிலைமை இருந்தது. எனவே இந்த மக்களுக்கெல்லாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு நிறைய பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். அதை வைத்து நம்ம பாரிய உதவிகளை நம்ம அவங்களுக்கு செய்யணும். ஏன்னா எல்லாருடைய நோக்கமும் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி அழிச்சிட்டோம்னு சொன்னா, இந்த மாதிரி முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அழிச்சிட்டா முஸ்லீம்கள் அப்படியே இல்லாமல் போயிடுவாங்க. இனவாதிகளுடைய முழு டாக்கட்டும் எதுவாக இருக்குதுன்னு சொன்னா, உயிரை சேதப்படுத்துவதை விட பொருளாதார ரீதியாக முஸ்லீம்கள் அடிக்கணும், முஸ்லீம்கள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த செழிப்பை இல்லாமாக்கணும். இதற்கு முயற்சி செய்கிறாங்க. இந்த பொருளாதார செழிப்பை பொறுத்த மட்டும் இது முஸ்லீம்களுடைய கிடைக்கிறது இல்லை. இது அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான அருள், அல்லாஹ்வுடைய பரக்கத்து. இது முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதை யார் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, இல்லாமாக்க முடியாது. அப்ப எதிரிகள் இனவாதிகள் என்ன நினைக்கிறாங்கண்டா, கடக்கு அடிச்சுட்டா பள்ளிவாசலுக்கு அடிச்சுட்டா முஸ்லீம்கள் இல்லாமல் போயிடுவாங்க, இஸ்லாத்தை அழிச்சிடலாம் நினைக்கிறாங்க. இலங்கையில் இது புதிய சம்பவமா? இது இலங்கையில் எத்தனை கலவரங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம், எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் இனவாதிகளால் சந்திச்சிருக்கிறோம். 2001ஆம் ஆண்டு மாவநிலையில் பிரச்சனை நடந்துச்சு, எத்தனை கோடிகளை சேதப்படுத்தினாங்க. அதே போல் பேர்வலையில் பிரச்சனை நடந்துச்சு, மாவநிலையில் அடித்ததுனால, முஸ்லீம்களுடைய வீட்டை உடைச்சதுனால, பள்ளிவாசலை உடைச்சதுனால இன்னைக்கு என்னாச்சு, ஒன்றுமில்லாமல் ஆயிட்டாங்களா? அல்லாஹ்வுடைய கிருபையால் இருந்ததை விட சிறப்பாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த மக்களுக்கு இருந்ததை விட அருள் செய்திருக்கிறான். அதே போல பேர்வலை பகுதியில் எத்தனை கோடிகளை நாசமாக்கினாங்க. அவன் அப்படியே காசு இல்லாமல் போனதுனால, பொருளாதாரம் சேதப்படுத்தப்பட்டதுனால ஒன்றுமில்லாமல் அப்படியே மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு நிலைமை வந்துச்சா? அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்து தான் இருக்கிறான். அதே போல இந்த கண்டி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையால இன்ஷா அல்லாஹ் இருந்ததை விட பல மடங்கு உதவி அல்லாஹ் செய்வான். பல மடங்கு பரக்கத்தை அல்லாஹ் பொழிவான். அவங்க இன்னும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பல மடங்கு அந்த பகுதியை முன்னேற்றுவான். அப்ப இந்த மாதிரி தாக்குதல் நடத்ததுனால, தாக்குதல் சம்பவங்களை தொடுக்கிறதுனால முஸ்லீம்கள் அழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஒளியை வாயால ஊதி அணைக்க முடியாது. அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை வளர்க்க செய்வான். முஸ்லீம்களுக்கு வழங்கக்கூடிய பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்வான். எனவே நம்முடைய பொருளாதாரத்தை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம நிறைய உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கும் அதை பன்மடங்காக திருப்பி கொடுப்பார் என்ற அந்த தகவலையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.